ஜனநாயகத்தில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு ஹிடன் அஜெண்டாவாகவே தான் இருக்குது. அந்த படத்தில் அப்படி என்ன காட்சி இருந்தது, வரம்பு மீறிய காட்சிகள் இருக்கா அல்லது வசனங்கள் இருக்கான்றத ரெண்டு தரப்புமே சொல்லாதது தான் இதில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது ஒரு சிக்கலானது. இதில் ஒரு அரசியல் நடவடிக்கை இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். தடை செய்யப்பட்டிருக்கிற காரணங்கள், அதுக்கான காரணத்தை தணிக்கைத்துறையும் சொல்லலை, அவங்களும் சொல்லலை அந்த படத்தில் என்ன தான் பிரச்சனை இருக்குன்னு. விஸ்வரூபம் திரைப்படம் வரும்பொழுது அந்த திரைப்படத்தில் மைனாரிட்டி பீப்புளோட மனசு பாதிக்கப்படுவது போல காட்சிகளும் வசனங்களும் இருந்தது. அவர்களை தீவிரவாதிகள் போல சித்தரிப்பது போல இருந்தது. அதனால் படம் பார்த்தவங்க அந்த எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஜனநாயகத்தில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு ஹிடன் அஜெண்டாவாகவே தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு ரீமேக் ஃபிலிம். தெலுங்கிலிருந்து மொழிமாற்றம் செய்யப்பட்ட ஒரு படம். அது வேறு மொழியில், தமிழ் மொழியில் மீண்டும் உருவாக்கம் செய்யப்பட்ட படம் அது. அந்த படத்தில் அப்படி என்ன காட்சி இருந்தது, வரம்பு மீறிய காட்சிகள் இருக்கா அல்லது வசனங்கள் இருக்கான்றத ரெண்டு தரப்புமே சொல்லாதது தான் இதில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது.